எல்லாருக்கும் வணக்கம். நாட்டில் பெண்களோட பாதுகாப்பு எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, மொத்த இந்தியாவும் எடுத்துக்கிட்டால் பெண்களோட பாதுகாப்பு ரொம்ப கேள்விக்குறியான நிலைமையில தான் இருக்குது. மொத்த இந்தியாவும் கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் பரவாயில்ல, பெண்களோட பாதுகாப்பு அவ்வளோ மோசமாக இல்லை. பெண்களுக்கு நல்ல பாதுகாப்பான நிலைமை தான் இருக்குது தமிழ்நாட்டில். இந்தியாவில் இந்தியாவோட மற்ற பகுதிகளில் மோசமாக இருக்குது, தமிழ்நாட்டில் நல்லா இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் தமிழ்நாட்டில் இருக்கிற சமூக நீதி அரசியல் தான். இந்த சமூக நீதி அரசியல் என்ன பண்ணுச்சுன்னா, எல்லாரையும் படிக்க வச்சது. ஜாதி, மதம், ஏழை பணக்காரன் என்ற பாகுபாடு இல்லாமல், ஆண் பெண், முக்கியமாக ஆண் பெண் பாகுபாடு இல்லாமல் எல்லாரையும் படிக்க வச்சது. எல்லாரும் படிக்கிறாங்க. எல்லாரும் படித்ததால் அவங்க முக்கியமாக பெரும்பாலானவர்களுக்கு நல்ல ஆங்கில அறிவு இருக்கிறது. அதனால் அவங்க உலக விஷயங்களை தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த லோக்கலில் வர வாட்ஸ்அப் சேனல்ஸை மட்டும் நம்பாமல் உலக விஷயங்களை, சோஷியல் மீடியா வளர்ந்துட்டு வர இந்த காலத்தில் உலக விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. நாட்டில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்புறம் பெண்கள் எல்லாம் படிச்சிருக்கிறதுனால, அதாவது எல்லா மட்டத்தில் இருக்கிற பெண்களும் படிச்சிருக்கிறதுனால அதிகப்படியான பெண்கள் வேலைக்கு போகிறாங்க. அதிகப்படியான பெண்கள் வீட்டை விட்டு வெளில வர்றதுனால பொது இடங்களில் பெண்களோட நடமாட்டம் அதிகமாக இருக்குது. இரவு நேரத்துலேயும் பெண்கள் வேலைக்கு போயிட்டு வர்றதால இரவு நேரங்கள்லேயும் பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க பொது இடங்களில். அதனால் பெண்களுக்கு சக பெண்கள் இருக்கிறதுனால ஒரு பயம் இல்லாமல் இருக்குது. பெண்கள் இந்தளவுக்கு வெளியில் வர்றதுக்கு காரணம் அவங்க படித்து வேலைக்கு போகிறது தான். அந்த பெண்கள் எல்லாம் படிக்கவும் அவங்க வேலைக்கு போகிறதுக்கும் உகந்த சூழ்நிலையை மாநில அரசாங்கங்கள் தொடர்ந்து ஏற்படுத்திகிட்டே வந்திருக்கு. இதுதான் தமிழ்நாட்டில் பெண்கள் ஓரளவு பாதுகாப்போடையும் சுதந்திரத்தோடையும் இருக்கிறதுக்கு காரணம். இந்த நிலைமை இந்தியா முழுக்க வரணும்னா முதல்ல இந்தியாவில் இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கு சமூக நீதினா என்னன்னு தெரியணும், அதை எப்படி செயல்படுத்தணும்னு தெரியணும். அதை அவங்க எப்போ கற்றுக்க போகிறாங்கன்னு தெரியல. கற்றுக்கிட்டு எப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக அவங்க வருவாங்கன்னு தெரியல. இனிமேல் வரப்போகிற தலைவர்களாவது, தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் வரப்போகிற அரசுகளாவது தமிழ்நாட்டு மாடலை ஃபாலோ பண்ணி அவங்க அந்தந்த ஊரில் சமூக நீதி அரசியலை முன்னெடுத்து, முக்கியமாக பெண்களை வீட்டை விட்டு வெளியில் கொண்டு வந்தாலே பெண்களுக்கு சேஃப்டி தான். பெண்கள் எங்கே அதிகமாக இருக்காங்களோ அங்கே பெண்களுக்கு சேஃப்டி இருக்கும். அதனால் எல்லா இடங்களையும் பெண்கள் வர மாதிரி பண்ணிட்டோம்னா பெண்களுக்கு ஓரளவு சேஃப்டி இருக்கும். நன்றி, வணக்கம்.